Hey all, this is Jyoti Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன ஷார்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ஒரு ஷார்ட்ஸ் தான் வந்து பார்க்கலாம். ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன இருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல பார்க்கலாம். ஓகே, உங்களோட லவ் வந்து இன்னுமே பத்தல, ரெண்டு பேருமே வந்து சந்திச்சுக்காம இருக்கீங்க, ரொம்ப நாள் பார்த்துக்காத ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா உங்க பர்சன் மனசுல போய் ரீச் ஆகணும்னா நீங்க உங்களோட லவ்வை வந்து இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க. உங்க பர்சனுக்குமே உங்க மேல இருக்க லவ் வந்து இன்னும் பத்தல. ஸோ அவங்களுமே இன்னும் உங்க மேல நிறைய லவ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கிற லவ்வை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லவ்வை வந்து விட்டுறாதீங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க உங்க பர்சனை. ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, கோ டிபெண்டன்சி. ஓகே, ரெண்டு பேரும் வந்து பாஸ்ட்ல வந்து ரொம்ப அடிக்ஷனா இருந்திருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அவங்க இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்பதான் அந்த நோ கான்டாக்ட்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பிரிவினை வந்து ஏற்பட்டிருக்கு. உங்களால உங்க பர்சன் கூட வந்து சரியா கனெக்ட் பண்ணிக்க முடியல. இப்ப இந்த ரீசன்ட் காலகட்டமாகத்தான் உங்க பர்சன் கூட உங்களால சரியா கனெக்ட் பண்ணிக்க முடியல. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. பட் பாஸ்ட் சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து அவ்வளோ அடிக்ஷனா இருந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு லவ் வந்து வச்சிருந்திருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகேங்களா? ஒரு அடிக்டிவ் லவ் வந்து கேரி பண்ணிருக்கீங்க. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து கம்மியாக இருக்கு. திரும்ப நீங்க அந்த கெமிஸ்ட்ரி என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக்கணும். லாஸ்ட் கார்டு, வெரி சூன். ஸோ சீக்கிரமாவே இந்த பிரச்சனையெல்லாம் ஹீல் ஆகுங்கிற மாதிரி தெரியுது. கிளியர்லி டிசைட் வாட் யூ வாண்ட். ஸோ நீங்க உங்க பர்சன் வேணுமா வேணாமாங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கனால. ஸோ கிளியரா டிசைட் பண்ணுங்க, அவங்க வேணுமா வேண்டாமா, இன்னும் அவங்க உங்க மனசுல இருக்காங்களா, நீங்களே தனியா போய் உங்க மனசுல கேட்டு பாருங்க. அவங்க உங்க மனசுல ஸ்டில் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாவே உங்க பர்சன் வந்து உங்களை தேடி வந்து வருவாங்க. ஓகேங்களா? பழையபடி உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அடிக்டிவ் ஸ்டேஜுக்கு வந்தே போகும். சீக்கிரமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியாகும். இதுல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, யூனிவர்ஸ் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க கெமிஸ்ட்ரியை மட்டும் லாங்ல இருந்தாலும் விட்டுறாதீங்க. அவங்க மேல வந்து ஒரு காதலோட நீங்க ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பர்சன் வந்து கண்டிப்பாகவே உங்களை தேடி வந்து வருவாங்க. ஸோ அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. லவ்வை விட்டுறாதீங்க, லவ்வை கேரி பண்ணிட்டே இருங்க. உங்க ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட திரும்பி வந்து வரும். ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு அடிக்டிவா லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ திரும்ப அதே மாதிரி லவ் பண்ணுவீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் சீக்கிரமே சரியாகட்டும். God bless you guys. Bye.